வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்கள் அபிமான வா தமிழா வா நிகழ்ச்சி காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாக இருக்கிறது. உங்கள் கனவுகளுக்கு ஒரு அங்கீகாரம். நவம்பர் 17 முதல் மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தமிழ் ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இது நல்லதா கெட்டதா நம்ம பார்க்கும்போதை விட சைக்காலஜிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லவ் மேரேஜுங்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை. அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்ப வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்காங்க, மெயிலோ ஃபீமேலோ. அவங்க கூட வந்து அவங்க வந்து பொண்ணு பார்க்குற தருணத்தில் நிற்கணும், கல்யாணத்தப்போ நிற்கணும். ஓ ஃப்ரெண்டுனா இப்படிலாம் இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க மாமியார் கிட்ட, நாத்தனார் கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால ஃபீமேல் வந்து கொஞ்சம் மனம் ஒடிஞ்சு தான் போகிறாங்க. மெயிலுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு அதுக்கு தான் வராங்க மெயினாக. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உறவை தொடரல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இரு குடும்பங்களுக்கும் நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு இருக்கு. போராட்டமா அது இருக்குது. வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து விரிசல் வரதான் விரிசல் செய்யுது. வர்றதுக்கு ஆமா, மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இவ்வளோ நாள் என் கூடயே இருந்தால அவ, இப்போ அவ கூட பேச முடியல. அவங்க நிறைய ஹஸ்பண்ட் நிறைய block மனச்சிதைவு வரதுனால இந்த நட்பு வேண்டான்னு நினைக்கிறேன். வேண்டாம். 2வது ஸ்டாட்டிக் ரிப்போர்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெயிலோ இல்லை ஃபீமேலுக்கோ 10க்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆப்போசிட் செக்ஸில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாலின ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் தான் சொல்றாங்க. Male and female friendship refers to the platonic between the female and male அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னா, வித்தவுட் செக்ஷுவல். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே வித்தவுட் செக்ஷுவல்ன்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப். நான் சைக்காட்ரிஸ்ட் தான். நீங்க மனநல டாக்டருங்கிறதுனால நான் சொல்றேன். அடிப்படையாவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்போ ஒரு நம்பிக்கைத்தன்மையே இல்லைன்றப்ப அந்த லவ் காம்பனன்ட் தான ப்ராப்ளமா இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான ப்ராப்ளமா இல்ல இருக்கு. நம்ம நம்ம ஒரு சொசைட்டிலே இல்லங்க மேடம், இல்ல நம்ம சொசைட்டி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இல்ல கிளைண்ட் வர்றதை வச்சு தான் நான் இல்ல சொல்றேன். மேடம், நானுமே ஒரு டாக்டர் தான், நான் சைக்காட்ரிஸ்ட் தான், நான் பிராக்டிசிங் சைக்காட்ரிஸ்ட் தான். கிளியரா சொல்றேன். நிறைய பேஷண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க லைஃபை வந்து பெட்டர் தான் ஆக்குது. ஓகேவா? அண்ட் டெஃபினட்டா ஒரு டிப்ரெஷன் வருது அப்படியெல்லாம் எந்த ஒரு ஸ்டடியுமே இல்லை மேடம். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டடீஸ் சொல்றது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்ப மன அழுத்தம் ரேட் கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரேட் கம்மியா இருக்கு, மனநோய் ஆங்ஸைட்டி ரேட் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம தப்பா சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்க பயம், சார் அந்த ஃப்ரெண்ட் வந்து லவ் ஆயிடுமோ, ஒரு ஃபிசிக்கலா போயிடுமோ அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டா இருக்கும். ஒன் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா போறதுல தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா போனாலும் அந்த பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா போறவங்க இஸ் an example of a good friendship. ஃப்ரெண்டாவே நம்ம இருந்துட்டோம்னா எல்லாருக்குமே அது ஓகே இல்ல தான். மேடம், நான் இன்னும் சில என்ன டைம் சொல்றேன்னா, நீங்க இல்ல பாத்துக்க பெஸ்டிங்கிற நேம் எங்க இருந்து சார் வந்து? பெஸ்டின்றதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, உன்னை நான் நல்லா புரிஞ்சிருக்கேன்ப்பா, நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ண போற அப்படின்னா எனக்கு நீ பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிரும். டே நீ எங்கேயோ ஒன்று கிராக் ஆகுற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். இது ஒரு எப்படி சொல்றேன், அவங்களோட ஃபாதர் ரோலையும் அவங்க ஹஸ்பண்ட் ரோலையும் சேர்த்து எடுப்பாங்க ஒரு சில பேர். அப்பதான் இந்த பெஸ்டின்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த கேட்டகரியில வருது தான்.